அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் இதுக்கு பின்பற்ற தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்ற கருத்தில் சில பேர் இருந்து கொண்டு எல்லா ஹதீஸுகளையும் நிராகரிக்கிறார்கள். நிராகரிப்பதோடு இல்லாமல் ஹதீஸுகளை பதிவு செய்த இமாம்களையும் நபித்தோழர்களையும் ரொம்ப கீழ்த்தரமாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த தவறான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய இரத்த பந்தமாக உறவினராக இருந்தால், அண்டை வீட்டாராக இருந்தால், இந்த மாதிரியான ஆட்களோட நம்ம உறவுகளை பேணலாமா, முறித்து கொள்ளலாமா, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி மார்க்கம் ரொம்ப தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. எதை தடுக்கவில்லை? அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உங்களோடு போரிடாத, மார்க்க விஷயத்தில் உங்களோடு போரிடாதவர்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி மக்களுக்கு அந்த பர்ரு நன்மை செய்வதையும் துக்சித்து இலையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் எதை தடுக்கிறான்னு கேட்டா, அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி, தீனுல யார் உங்களோடு மோதுகிறார்களோ, அடிப்படையில் யார் உங்களோடு மோதுகிறார்களோ அந்த மாதிரியான மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவங்களுக்கு உபகாரங்கள் செய்து கொள்வதையும் அல்லாஹ் தடுக்கிறான். இப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப மார்க்கத்தில் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விஷயம் வேற. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியத்தை செய்யறது தான் தீனில் யுத்தம் செய்யறதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தப்பான காரியங்கள் செய்யறது அது ஒரு வகை. இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு காரியத்தை யாராவது செய்வார்களே ஆனால் அவர்கள் தீன் விஷயத்தில் உங்களோடு யுத்தம் செய்கிறார்கள், தீன் விஷயத்தில் உங்களோடு யுத்தம் செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உபகாரங்கள் செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப சொந்தத்தை பேணுவது, அண்டை வீட்டாரை பேணுவது என்பதெல்லாம் தீனில் உங்களோடு மோதாதவர்களா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவராக கூட இருக்கலாம். உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஒரு குஃப்ரான ஒரு இந்துவாகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ இருக்கிறாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவருடைய காரியத்தை பார்த்து கொண்டிருப்பாரே ஆனால் அவருக்கு கூட நீ உதவி செய்யலாம். ஏன்? அவர் தீன்ல உங்களை எதிர்த்து உங்க கொள்கை விமர்சனம் பண்ணி உங்களோட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கல, அவர் நீங்கள் கடைபிடிக்கிற மார்க்கம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறார், அவ்வளவுதான். அப்ப நம்முடைய அண்டை வீட்டுக்காரராகவோ சொந்தக்காரங்களா இருக்கக்கூடியவங்க வேறு மார்க்கத்தில் உள்ளவர்களாக இருந்து தீனில் உங்களோடு சண்டைக்கு வரவில்லை என்று சொன்னால் அவங்களோடு நீங்க என்ன செய்யலாம்? எல்லா விதமான உறவுகளையும் வைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் பிற மதத்து மக்களோட நம்ம நல்லிணக்கத்தை எல்லாம் பேணணும் என்று சொல்கிறோம். தகப்பனார் காஃபிரா இருக்கிறாரு, மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, இவர் வேற மார்க்கம் அவர் வேற மார்க்கம், ஆனாலும் அவர் இதுக்கு மோதுறது கிடையாது, உன் விஷயத்தை நீ பார்த்துட்டு போப்பா என்று சொன்னாரையானால் அவரோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த வகையிலையும் மோதலாம் கடைப்பிடிக்க கூடாது. தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமையும் இந்த பிள்ளை செய்யணும். அதே நேரத்தில் அவர் அபூஜஹில் மாதிரி, அன்றைக்கு இருந்த அபூ சுஃபியான் மாதிரி, அதாவது பயங்கரமாக எதிர்த்து சண்டை போட்டு இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக யுத்தம் செய்து அந்த மாதிரியான வேலைகளை ஈடுபடக்கூடியவராக இருப்பாரையானால் அவர் மாதிரியானால் அண்டை வீட்டாராக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள பகைத்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய கூட முஸ்லீம் என்ற சமூகத்தில் பிறந்து விட்டு இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு கொள்கையை சொல்லி அதனால வெளியே போய்விட்டாரையானால் போயிட்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருக்காம நம்ம தீன் விஷயத்தில் நம்மளோட சண்டை போட்டு இந்த சரியான மார்க்கத்தை தவறுண்டாக்குவதற்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சார களத்தில் இறங்கி நின்று வேலை செய்யக்கூடியவராக இருப்பாரையானால் இவர் தீன்ல நம்மளோட யுத்தம் செய்து விட்டார், மார்க்க விஷயத்தில் யுத்தம் செய்து விட்டாரையானால் அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த மாதிரியான ஆட்களுக்கு, அபூஜஹல் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம உபகாரம் செய்யலாமா? நீங்க உபகாரம் செஞ்சா அவங்க உங்களை அழிப்பதற்கு என்ன செய்வாங்க? அந்த உபகாரத்தை பயன்படுத்துவார்கள். அவங்களுடைய அந்த மாதிரியான ஒரு கணக்கில் தான் இந்த மாதிரியான மக்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் காத்தலூக்கும் ஃபித்தீனி, தீனில் உங்களோடு சண்டை போடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அது மாதிரியான ஆள்களுடைய உறவுகளை வெட்டுங்கன்னு சொல்ற காரணத்தினால இந்த காதியானி, இந்த 19, இந்த குர்ஆன் மட்டும் போதும், இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறின ஒரு ஆட்கள். அவங்க தீன்ல நம்மளோட தீன்ல சண்டை போடக்கூடியவங்க, உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு உட்பிரிவில் சண்டை போடக்கூடியவர்கள் இல்லை. அந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய உறவுகளை முறிக்கிறது என்ன இருக்குது?
மிக மிக கட்டாயம் கண்டிப்பாக முறிக்கணும்.